ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நேற்றைய தினம் வந்து குரூப் 5A நோட்டிஃபிகேஷன் சொன்ன டைமில் வந்திருக்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 தேதின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புக்கோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம வந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், புக் அண்ட் டெஸ்ட் இந்த மூணுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் புக்கு வந்து எத்தனை புக்கு வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம். புக்கோட சாம்பிள் பேஜஸை நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? டோட்டலாக நமக்கு 3 புக்கு வருது. ஒன்று வந்து தமிழ் புக், பொது தமிழ் புக்கு பேப்பர் 1க்கானது. அடுத்தது பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் புக்கு. அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் டாப்பர் பேப்பரும். இந்த 3 புக்கை தான் நான் இப்போ உங்களுக்கு ரிவ்யூ காட்ட போறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ்ல வந்து சிலபஸ் வந்து ஃபுல்லுமே வந்து இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம சிலபஸை போய் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. புக்லயே ஒரு புக் அப்படின்னா அதுல சிலபஸ் இருக்கணும், இண்டெக்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஃபாண்ட் சைஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த மாதிரி பேஜஸ்ல நீங்க என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் யூஸ் பண்றதுக்கு நீங்க நோட்ஸ் எழுதலாம். ஓகே, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கீம் வந்து இருக்கு. எவ்வளவு மார்க், எவ்வளவு மதிப்பெண்கள், கட்டுரைனா 15 மதிப்பெண்கள், பொருளுணர் திறனா 10 மதிப்பெண்கள், மொழித்திறன் கண்டறிதல்னா 30 மதிப்பெண்கள். இந்த மாதிரி மார்க்கோட ஸ்கீம் இருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கட்டுரை எழுதுறோம். கட்டுரையில இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினர் அப்படின்னு சொல்லி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாபிக்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு 2 லைன் 3 லைன் நம்ம எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பொதுவா கேட்டாங்கன்னா எல்லாத்த பத்தியுமே சப் ஹெட்டிங் போட்டு எழுதணும். உங்களுக்கு கிளாஸ்ல மேம் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டுரைங்கும் போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கிளாஸ்ல மேம் பகிர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இண்டெக்ஸ் பேஜ்ல வந்து வந்திருக்கும். ஓகே, கட்டுரை ஃபுல்லும் இது ஃபுல்லும் நம்ம கட்டுரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ். ஸோ நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் கிராமர் திங்ஸ் அடுத்தது கொடுத்திருப்பாங்க. மொழிபெயர்தல் அப்படிங்கறத அது அடுத்தது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்யறது, அது ஃபுல்லுமே இருக்கும். ஸோ இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் வந்து உங்களுக்கு இந்த புக்ல இருக்கும். அடுத்தது நமக்கு லெட்டர் ஃபார்மேட், ப்ரொசீடிங்ஸ், அலுவலக கடிதங்கள் வந்து இருக்கும், நேர்முக கடிதம் வந்து இருக்கும். ஸோ ஒரு சார் அலுவலர், உயர் அலுவலருக்கு, உயர்நிலை அலுவலருக்கு எப்படி எழுதுறது, ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு எப்படி எழுதுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்ன போடணும், எங்க கம்மா கொடுக்கணும், இது அனைத்துமே நமக்கு ஏஎஸ்ஓ சார் வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவர்கிட்ட கேட்டிருக்கு, நான் டெஃபினட்டா அவங்க வந்து எடுப்பாங்க. அடுத்தது இலக்கண பகுதி, பிழை திருத்தி எழுதுக, பிழை ஸ்பாட் த எரர்னு இங்கிலீஷ்ல படிப்பீங்களா அதுதான். பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஸோ இது அனைத்துமே வந்து சிலபஸ் படி ஃபுல்லுமே குடுத்துருக்காங்க. நீங்க இந்த மெட்டீரியல் வாங்கி இத மட்டுமே நீங்க கோ த்ரூ பண்ணலாம். மொத்தமே எவ்வளோ நாள் நமக்கு இருக்கு? 74 நாள். 70 நாள் நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட, நீங்க இந்த புக் தமிழ்ல ரொம்ப அப்படியே கதை மாரி படிச்சிடலாம். உங்களுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த தமிழ்நாட்டுல வந்து சுதந்திர போராட்ட வீரர்களோட பங்கு இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் தான் கொஞ்சம் ஞாபகம் வைக்கிற மாரி இருக்கும். அவங்க எங்க பொறந்தாங்க, வச்சாங்கங்கிறதெல்லாம். மத்தபடி இலக்கணம்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். அதுக்கு ஒரு சில பார்ட்ஸ் ஒரு 20, 25 பேஜஸ் தான் இருக்கும். நீங்க அத படிச்சிருங்க. இலக்கணம் டஃப்பா ஃபீல் பண்றவங்க கிளாஸ் நீங்க பார்த்துக்கலாம். கிளாஸ பத்தின டீட்டெயில் நான் அடுத்த வீடியோல நான் போடுறேன். அடுத்து நம்ம இங்கிலீஷ் புக் வந்து பார்க்கலாம். இங்கிலீஷ் புக் பார்த்தீங்கனாலும் அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல வந்து சிலபஸ் வந்து இருக்கும். ஓகே, கன்டென்ட் இருக்கும். சிலபஸ் ஃபுல்லுமே இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் ஸ்கீம் வந்து இருக்கும். ஸோ எஸ்ஸே 15 மார்க், ப்ரிசைஸ் ரைட்டிங் 10 மார்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 10 மார்க், கிராமர் 20 மார்க். ஆக்சுவலி குரூப் 5 எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப எளிமை. நீங்க வந்து உங்களுக்கு எழுத்து திறமை இருந்தாவே அழகா நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். ரொம்ப கையெழுத்து விஷயம் பத்தி எனக்கு நெறைய பேர் என்கொயரில கேட்குறாங்க. தெளிவா இருந்தா போதுமானது. தெளிவா இருக்கிறது தான் முக்கியம். அத விட அடிஷனல் தான் வந்து ரொம்ப அழகா இருக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரொம்ப அழகா எழுதிட்டு, போக போக கிறுக்கி எழுதுனீங்கன்னா, அது வந்து கரெக்ட்டா இருக்காது. ஓகேவா? ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங் இருக்கு. கிராமர் பார்ட் இருக்கு எல்லாமே. என்கொயரி லெட்டர்ஸ் இருக்கு. கிராமர் பார்ட்ல உங்களுக்கு எக்ஸர்சைஸும் ஃபுல்லு குடுத்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்க பார்த்துக்கலாம். நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் வரும். போன வருஷம் கிளாஸும் உங்களுக்கு குடுத்திருப்பேன். இப்ப நடந்துட்டு இருக்க கிளாஸும் உங்களுக்கு குடுப்பேன். அப்போ ஒரு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்ன்னு எடுத்தீங்கனாவே உங்களுக்கு 20, 25 டாபிக்ஸ் அதாவது எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங்க்கு ஒரு பேசேஜ் ஒரு 5 பேசேஜ் 10 பேசேஜ் குடுத்திருப்பாங்க. பிராக்டிஸ்க்கு நீங்க பண்ணலாம். அதுக்கான ஆன்சர் பின்னாடி இருக்கும். அடுத்து டிரான்ஸ்லேஷன் பார்ட். ஸோ சிலபஸ்ல ஒரு லைன் கூட விடாம எல்லாத்துக்குமே
அருமையா வந்து எக்ஸாம்பிள்ஸும் குடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸர்சைஸும் குடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். ஹிண்ட்ஸ் டெவலப்மென்ட் அதுக்கு எப்படி டைட்டில் போடுறது? ஸ்பாட் த எரர், ஆஃபீஸ் லெட்டர் எப்படி வந்து இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுறது? ஸோ அந்த மாரி டென்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் ஸோ எல்லாமே எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது. ஹோமோஃபோன்ஸ் இருக்கு. ஜெரண்ட் இன்ஃபைனைட்டிவ் அது எல்லாமே உங்களுக்கு இருக்கு. அட்வெர்ப் எப்படி அட்வெர்ப் நீங்க யூஸ் பண்றது? ஏன்னா இதெல்லாம் ஸ்பாட் த எரர்ல வரும். நீங்க தனித்தனியா இது அட்வெர்ப், ப்ரிபோசிஷன் இதெல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ஸ்பாட் த எரர்க்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதனால ஒவ்வொன்னுக்கும் எடுத்து இன் எங்க வரும்? அண்டர், பிலோ, அட் எங்க நீங்க போடுவீங்க? ஸோ இது எல்லாமே அட், இன், ஆன் இதெல்லாம் எங்க வருது? பை நீங்க எங்க போடுவீங்க? ஸோ இது எல்லாமே வந்து கிராமர் பார்ட்ல ஸ்பாட் த எரர்க்கு உங்களுக்கு பயன்படுற மாரி இருக்கும். அது மாரி டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லா கிராமர் பார்ட்டும் உங்களுக்கு மேம் சூப்பரா கிளாஸும் எடுத்திருப்பாங்க. இல்ல நான் படிச்சாவே புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வெறும் புக் மட்டுமே நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நமக்கு தேவை. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஃபுல்லும் உங்களுக்கு இருக்கு. பாருங்க. 2020, 22, 2025 இதெல்லாம் இருக்கு. இதுலயுமே எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் ஒவ்வொரு புக்லயும் உங்களுக்கு சிலபஸையும், பேட்டர்னையும் நீங்க பார்த்துட்டே இருக்கணும். கண்ல பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒவ்வொன்னு முடிச்சோனே நீங்க அந்த இடத்துல ஒரு டிக் போட்டுருங்க. ஓகே. அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்ல எப்படி இருந்துச்சோ அதேதான். நீங்க ஃபுல்லும் முடிச்சுட்டு என்ன பண்றீங்க? எல்லாமே படிச்சுட்டு ரிவிஷனுக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த பேப்பர் இந்த ப்ரீவியஸ் இயர வந்து கொஞ்சம் போட்டு பாருங்க. ஓகே. புக்லெட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட புக்லெட்ஸ் மட்டும் தனியா நீங்க வாங்கிக்கலாம். நீங்களாவே கொஸ்டின் எடுத்து எழுதுறதுக்கு தனியா புக்லெட் கூட வாங்கலாம். சரிங்களா? அது கூட நான் ஒரு அடுத்த வீடியோல நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹார்ட் காப்பியா கையில புக்காவே வந்துடும். நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க எழுதியே பார்த்துருங்க. இந்த புக் மாரி வருங்களா? டைம் வச்சு கடைசில இத நீங்க எழுதியே பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட புக்லெட்ஸ் இதே இப்படிதான் இருக்கும். ஸோ இதோடதும் நான் காட்டுறேன். ஃபுல்லும். ஸோ ரியல் எக்ஸாம்ல எப்படி நீங்க புக்லெட் வாங்கி எழுதுறீங்களோ, அதே மாதிரி ஸ்பேஸ், அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். மாடல் டெஸ்ட். இது ஃபுல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. அடுத்தது இந்த பேஜஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டாப்பரோட பேப்பர் அவங்க கரெக்ஷன் பேப்பரே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இவங்க இப்ப ஏஎஸ்ஓவா இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த டாப்பரோட பேப்பரும் ஃபுல்லும் அட்டாச் பண்ணியிருக்கு. இதையும் நீங்க ஒன்ஸ் பார்க்கலாம். எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது இதையும் நீங்க பார்த்துக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கமெண்ட் வந்திருக்கு அதுவும் நீங்க பார்க்கலாம். லாஸ்ட் இவ்ளோ பேஜ் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ நீங்க ஏதாவது கிராமர் பார்ட் எடுத்து நீங்க பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக. தமிழ், இங்கிலீஷ் 2மே வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகே. மேக்ஸிமம் நீங்க அவங்க குடுத்திருக்க ஸ்பேஸ் எல்லாம் எழுதி முடிச்சுருங்க. அந்த மாரி பண்ணுங்க. ஓகே. ஸோ இவ்ளோ இடம் வந்து விடக்கூடாது. நமக்கு தெரியல அவ்வளோதாங்கிற மாரி இருக்கும். சரிங்களா? சரி. ஸோ டோட்டலா இந்த 3 புத்தகம் நம்ம வாங்கி 70 நாட்களுக்குள்ள படிச்சு முடிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். நம்ம புத்தகம் வாங்குனவங்க, நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்றவங்க 32 பேரும் போஸ்ட் கட்டாயமா வாங்கணும். ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.